ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஃபேமிலி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் பேபிஸ் வெயிட் கெயினுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பருப்பு சாதம். இந்த பருப்பு சாதம் நீங்கள் 8 மந்த்ஸ் பேபிஸ்லேருந்து நீங்கள் கொடுக்கலாம். பருப்பு சாதம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ஸ்பூனில் தான் அரிசி எடுத்திருக்கேன். இது 20 கிராம் அளவு வரும். இதே ஸ்பூனில் தான் பருப்பும் நான் அதே அளவு எடுத்திருக்கிறேன். நான் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டும் சேம் அளவு தான். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் இந்த பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அரிசி தான் இது. 4 பல்லு பூண்டு, 4 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி. இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பும் இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம குழைவாக இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து பொடி பண்ணி வச்ச சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு உப்பு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 4-5 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா குழைவாக நல்லா வேகணும். ஒரு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நைஸாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. இப்போ நான் எங்கள் பாப்பா வந்து 2 வயசு, அதனால் நான் மத்திலே கடைஞ்சிக்கிறேன். 1-2 சாப்பாடு இருந்தால் கூட அவங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஒரு வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக கொடுங்க. சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு இது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பருப்பில் வந்து ப்ரோட்டீன் சத்து இருக்குது. இதை வந்து டெய்லி ஃபுட்டில் வந்து குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் கொடுக்கணும். நெய் வந்து நல்லா உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கிற சாப்பாடுனா அதிலே உருகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.